பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு பிக் பாஸ் தொட்டிலையும் ஆட்டிகிட்டு இருக்காரு. அதாவது டெவில்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸை இரிட்டேட் பண்ணணும், அது ஏஞ்சல்ஸ்க்கு தெரியக்கூடாது, இந்த ஸ்டார்ஸ் எதுக்குலாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்து ஈஸியாக பவித்ரா பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இந்த ஸ்டார் அவங்க பிடுங்க போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய லெவல் சீக்ரெட் டாஸ்க்லாம் இல்லை. ஸோ பட் இருந்தாலும் அவர் வந்து சீக்ரெட்டாக டெமன்ஸ்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த ஏஞ்சல் சைட்லேயும் ஆனந்தியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனந்தி வந்து ரீட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் பொறுமையின் சிகரமாக மனிதருள் மாணிக்கமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இப்போவும் நீங்கள் அதே புன்முறுவலோடையே இருக்கணும், நீங்கள் பிரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நீங்களே பேசாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ ஏஞ்சல்ஸ் தான் எல்லா வேலையும் பண்ண வேண்டியிருக்கு. சமையல் அந்த ஒர்க் எல்லாமே ஏஞ்சல்ஸ் தான் பண்ணணும். டெவில்ஸ்க்கு எந்த வேலையும் கிடையாது. டெவில்ஸோட ஒரே வேலை ஏஞ்சல்ஸை இரிட்டேட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அவங்க வந்து உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா, டெவில்ஸ் கையில் என்ன சொன்னாங்கன்னா 3 பேருக்கு மட்டும்தான் ஸ்டார்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து எல்லாத்துக்குமே 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ தானே ஏஞ்சல்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எதுக்காக இவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்து. எல்லாருக்கும் 3 ஸ்டார்ஸ் இருக்குது. பட் அவங்க வந்து அன்ஷிதா, பவித்ரா, சத்யா 3 பேரோட ஸ்டாருக்கு மட்டும்தான் இங்கே வேல்யூ இருக்குது. மற்றவங்களோட ஸ்டார்ஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஆனால் எல்லாரும் பார்க்க காமனாக ஸ்டார் இருக்குது அப்படின்னு நினச்சி எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் சண்டை போடக்கூடாதுங்கிறதா இங்கே இது. அப்போ ரயான் சொல்கிறாரு, நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கக்கூடாது கண்டிப்பாக அப்படிங்கிற பாயிண்ட்டை ரயான் வந்து எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் பவித்ராவும் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அதை மிஞ்சி எங்களை ஏதாவது டீஸ் பண்ணாலும் நாங்கள் ஈஸியாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் சொல்கிறாங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, இல்லை வேணாம் டீஸே பண்ணாதீங்க, நம்ம அதுவே இரிட்டேட் ஆகிடக்கூடாது, நம்ம கூலாகவே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்ஷிதா சொல்கிறாங்க, எனக்கு என் பர்சனல் லோன்னா மட்டும்தான் எனக்கு பயம். நான் தர்ஷிகா கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன், என்னோடய பர்சனல் ஏதாவது சொல்லுவாங்களான்னு நான் கேட்டுட்டேன். எனக்கு அதை நினச்சா மட்டும்தான் பயமாக இருக்குது. என்னால் ரொம்ப நேரம் கோவத்தை அடக்க முடியாதுங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் சிரிச்சுட்டே இருப்போம். எவ்வளோ தூரம் நம்ம சிரிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு தான் அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. இதான் இப்போ ஏஞ்சல்ஸ்க்கு கிடைச்ச டாஸ்க் எல்லோரும் முழு மனசாக ஆரம்பிச்சிட்டாங்க. பஸர் அடித்ததுக்கப்புறம் தான் டாஸ்க் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல டெவில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேய் மியூசிக்கும் ஏஞ்சல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வீட் மியூசிக்கும் ரெண்டையுமே பிக் பாஸ் இப்போ போட்டு விட்டுருக்காரு. 2 பேரும் அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டாஸ்க் அப்டேட் லைவ் அவங்களுக்கு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.